காலையில் நம்ம விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். ஞாயிறு காலையில் விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வரோம். நீங்கள் சில காரியங்கள்லாம் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. எனக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? வீட்டில் உண்மையிலேயே ஜெபம் பண்ணுறீங்களா? ஓகே, சந்தோஷம். கமல் பாஸ்டருக்காக யாரெல்லாம் ஜெபம் பண்ணுறீங்க? 2 பேருக்கும் பண்ணுறீங்க. சூப்பர், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஊழியம் இன்னும் அதிகமாக வளர்ச்சி அடையணும். என்னுடைய எய்ம் என்னன்னா, பெரும்பாக்கத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம என்ன பண்ணணும்? சபையில் உட்கார வைக்கணும். ஆமென். அநேக ஜனங்கள் அநேக தேவையில் இருக்கிறாங்க, பிரச்சனையில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ரொம்ப முக்கியம் அவங்களுடைய வாழ்க்கையில். இயேசு முதல்ல உள்ளே வந்தால் தான் வாழ்க்கை அதுக்கப்புறம் நல்லா ஆகும். அதனால் உங்கள் மூலியமாக தான் இந்த பெரும்பாக்க ஜனங்களை சந்திக்க முடியும். அதனால் சபைக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். என்னென்னா, சில பிசாசு நம்ம சபை வளர்ச்சிக்கு சில தடைகள்லாம் வச்சுருப்போம். இப்போ சில காரியங்கள்லாம் சொல்ல வச்சேன் இல்லைங்களா? சொல்ல வைக்கும் போது அநேக கட்டுகள் நான் உணர்ந்தேன். அநேக மனசில் இருக்கிற சில கட்டுகள், சில விதமான தடைகள், சில அரண்கள் உடையிறதை நான் பார்த்தேன். ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஆமென். நம்ம எந்த அளவுக்கு சபையில் இருக்கிற நம்ம விசுவாசிகளுக்குள்ள, சகோதரர்களுக்குள்ள எந்த அளவுக்கு அந்யோன்யம் அதிகமாக இருக்கும், சந்தோஷம் அதிகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்களோ, அது அப்படியே வெளியில் இருக்கிற ஜனங்களை பாதிக்கும். நம்மளுக்குள்ள பிரிவினையும் பிரச்சனையும் இதுவாக இருந்ததுன்னா இருக்கிற ஜனங்களை போயிடுவாங்க. புரியுதுங்களா? அப்போது நம்மளுக்குள்ள அதிகமான அன்பு காணப்படணும். ஒருத்தருக்கு மன்னிப்பு அதிகமாக காணப்படணும். ஒருத்தரை இரக்கம் காட்டுறத ஒருத்தரை பார்க்கணும். இவங்க இரக்கம் காட்டியிருக்கிறாங்க, இவங்க மன்னிச்சிருக்கிறாங்கன்றத மற்றவங்களுக்கு நல்லா தெரியணும். கோவப்பட்டால் தெரியுதுல்ல, அதே போல் என்னை இவங்க மன்னிச்சாங்க அப்படின்றது நல்லா தெரியும். இவங்க எனக்கு இரக்கத்தை காட்டுறாங்கன்றத தெரியணும். இவங்க என் மேலே அன்பாக இருக்கிறது தெரியணும். கோவப்படுறது மட்டும் நல்லா ஒருத்தவங்களுக்கு நம்ம காட்டுறோன்னா, இது என்ன பண்ணணும்? நல்லா காட்டணும். மன்னிக்கிறது என்ன பண்ணணும்? நல்லா காட்டணும். அப்போது நம்மளுக்குள்ளே இதெல்லாம் நல்லா அதிகமாக காணப்பட்டாதான், நம்ம வாழ்வடைஞ்சாதான் வெளியே இருக்கிற ஜனங்களை வாழ்வடைகிறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கொண்டு வர முடியும். அப்போ நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள். இதுவும் ஒரு ஊழியம்தான். உங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரை நேசிக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தரை அன்பாக இருக்கிறது, ஒருத்தரை விட்டு கொடுக்கறது, ஒருத்தரை மன்னிக்கிறது, இதுவும் நீங்கள் சபையில் பண்ணுற ஊழியம். பைபிள் எப்படியே போட்டிருக்கு, தன் சொந்த வீட்டை நடத்தாதவன் தேவனுடைய சபை எப்படி நடத்துவான்? அப்போ என் குடும்பமாக நாங்கள் வரோம்ல, இவங்க 2 பேரும் கொஞ்சம் பின்னாடி அனுப்பிச்சு, ஒருத்தர் யாருன்னா அனுப்பிச்சிரு, அவளை உட்காரவை. நான் என் குடும்பத்தோடு நான் வரேன் இல்லைங்களா? நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறத அது பெரிய சாட்சி இல்லையா? என் குடும்பம் மாதிரியே நீங்களும் உங்கள் குடும்பத்தில் இருக்கணுன்றதை விரும்புவீங்க பார்த்தீங்களா? அதான் சாட்சி. எவ்வளோ அழகாக ஃபேமிலியாக வராங்க, நல்லா இருக்காங்க. எல்லா விதத்துலேயும் சில பல குறைகள் இருந்தாலும்
இவங்க நல்லா சந்தோஷமாக இருக்கிறாங்களே. நான் பார்த்துருக்கேன். சின்ன வயசில் ஒரு ஒரு ஹோலி கிராஸ் இங்கிலீஷ் ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலில் படித்தேன். பாஸ்டர் தான் வந்து அந்த ஸ்கூலை நடத்தினார், ஒரு பாஸ்டர். இதை ஏன் சொல்கிறேன்னு கொஞ்சம் யோசிங்க. பிரசங்கத்துக்கு அப்புறமா போகும். ஏன்னா அது ரொம்ப பாதிச்சுது. அவங்க புருஷன் முன்னாடிக்குள்ளே பயங்கரமாக சண்டை நடக்கும். அப்படியே அதை நான் அந்த சின்ன வயசில் பார்த்தேன். அவங்க பிரிஞ்சிட்டாங்க. அவர் வேற ஒருத்தங்கிட்ட வந்து இதுவாகிட்டார், பிரிஞ்சிட்டாங்க. ஸ்கூலும் ரெண்டாயிடுச்சு. ஸ்கூலை நடத்த முடியாமல் ஆயிடுச்சு. இங்கிலீஷ் மீடியத்தில் நான் படிச்சுட்டு இருக்கேன். என்ன பண்ணாங்க, ராஜாஜாலேருந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க, நிறுத்திட்டாங்க. ஒரு தண்ணி லாரியை வந்து குறுக்க ஓடிட்டேன். குறுக்க ஓடுறதுனால நிறுத்திட்டாங்க எங்கள் அம்மா. நிறுத்தினதுனால வீட்டில் தான் இருந்தேன் பாருங்கள். வீட்டில் இருக்கும்போது பக்கத்துலேயே ஸ்கூலு இங்கிலீஷ் மீடியம் நடந்துன்னு அதில் சேர்த்துட்டாங்க. அப்போ சேர்க்கும்போது அந்த பாஸ்டர் அவங்களுக்குள்ளே பிரச்சனை. ஓகே, அதுக்கப்புறம் சபைக்கு வந்தேன். சபைக்கு வந்தால் பாஸ்டர் ஒய்ஃபை கட்சி வச்சுக்கிறார், கடிச்சு வச்சுக்கிறாரு, அடித்து வச்சுக்கிறாரு. இதை பார்த்தவொடனே, இது என்ன கேள்விப்பட்டவொடனே எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாச்சு. அதுக்கப்புறம் சாம்பாஸ் சர்ச்சைக்கு போனோம் பாருங்க. அப்போ தான் வந்து அவங்க மகன்லேருந்து அவங்க மனைவி அவருடைய வாழ்க்கை அதை பார்த்ததும், இது போல தானே நம்மளுடைய குடும்பம் இருக்கணும். கேட்குறீங்களா? கேட்குதா? இது போல தான் நம்ம குடும்பம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் முடிவு எடுத்தேன். அவங்களுடைய அந்த வாழ்க்கை தரமும், அவங்க வாழ்க்கை முறையும், அவங்களுடைய அந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிற அந்த சாட்சியம் என்னை வந்து ரொம்ப பாதிச்சு. பர்ஃபெக்டாக இருந்தது அந்த அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை. ஒன்றும் இல்லைங்க, தேவ அன்பு வந்து உள்ளே இருக்குது, நம்மளுக்குள்ளே ஊற்றப்பட்டது. அதை அப்படியே வெளியே கொண்டு வர்றது தான் பிரசங்கம். வெளியே எடுத்துன்னு வந்து காட்டுறது தான் பிரசங்கம். அதை காட்ட வைக்கிறது தான் பிரசங்கம். அதை எனக்கு சாம்பாஸ் காட்டி கொடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ நிறைய பாஸ்டருடைய மெசேஜ் எல்லாம் கேட்டுனுவார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கினேன், ஒரு பாஸ்டருடைய குடும்பத்தை பார்த்து தான் அவர் மெசேஜை நான் கேட்குறேன். குடும்பமாக நல்லா இருக்கிறாங்களா, அவங்க மெசேஜை நான் கேட்பேன். குடும்பமாக நல்லா இல்லையா, நான் கொஞ்சம் தவிர்த்துருவேன். அவங்கக்கிட்ட நல்ல காரியங்களை எடுத்துப்பேன். சாம்பாஸ் சொல்லி கொடுத்துருது. ஒருத்தங்க நல்லா உயர்ந்துருக்கிறாங்க, நல்லா வந்திருக்கிறாங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்கிறாங்கன்னா, அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் நல்லது இருக்கும். அதை என்ன பண்ணுங்க, எடுத்துக்கோங்க. மற்ற கெட்ட காரியத்தில் என்ன பண்ணுங்க, விட்டுருங்க. அப்படி சொல்லுவார். அவர் சொல்லும் போது உதாரணம் கொடுப்பார். கறி எலும்போடு என்ன பண்ணு, மெல்றல்ல, வெல்லும் போது எலும்பு மாட்டிச்சு, பல்லுலையும் நாக்குலையும் துப்புறல்ல, அந்த மாதிரி கெட்ட காரியத்தை துப்பிடு. உனக்கு என்ன தேவையோ சவுச்சவை நல்லா ஜூஸ் எடுக்கிறல்ல, கறியை நல்லா மென்று அந்த மாரி என்ன பண்ணும், சில நல்ல காரியங்களை என்ன பண்ணு, எடுத்துக்கும். ஆமென். ஓகே, ஓகே. விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வரோம்ல.